இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி இது ஸ்பெசிஃபிக் கலெக்ஷன் ஒன்று இருந்துச்சுங்க. அது பேர் வந்து தாரா கலெக்ஷன். உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரில. இது வந்து எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டாக இருந்த பீஸ் கூட நான் வாங்கிட்டேன். கொஞ்சம் வருஷமாக ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து இந்த கலெக்ஷன் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நகாசி ஒர்க் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இது சில பீஸ் தான் வந்துச்சு. அந்த சில பீஸ் வந்து முதல்ல நான் பார்த்தது வந்து உஸ்மான் ரோடில், அதுக்கப்புறம் கோட்ஸ் ரோடில் பார்த்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் செதுக்கினது. இப்போ இந்த நான் கையில் வச்சுருக்கிற பேங்கிளும் அதுதான் செதுக்கினது. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதனோட ஹாரம், இதனோட நெக்லஸ் அதெல்லாமும் இருக்குது. நான் என் கையில் இப்போ இல்லை, ஏன்னா நான் அந்த பேங்க் லாக்கரில் வச்சுருக்கேன். இதனோட டீட்டெயில் அண்ட் இதனோட காஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து கோல்டு வந்து 5570 இருக்காச்சு. அரவுண்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் இருக்குங்க. அப்போது பார்த்தீங்கன்னா 16.65% தான் வேஸ்டேஜ் இருந்துச்சு. ஃப்ளாட் அதில் வந்து இந்த நகாசி ஒர்க் நான் ஏன் வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஆன்டிக் பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணுறேன்னா, பார்வையும் நல்லாயிருக்கும், இதில் ஸ்டோன் இருக்காது, வெறும் கோல்டு மட்டும் இருக்கும். கோர்ஸ் எல்லா நெக்லஸஸில் வந்து ஸ்டோன் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா 73 கிராம்ஸ் ஈச். இதே பேங்கிள் வந்து மினியேச்சராக பண்ணாங்க. தட் இஸ் இது நல்லா ப்ராடாக இருக்கிறதுக்கு பதிலாக தின்னாக பண்ணாங்க. அந்த டீட்டெயில்ஸும் காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க அது. இது பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும். முன்னாடி இருந்தது திக்காக இருக்கும், இது தின்னாக இருக்கும். என் கையில் இந்த பேங்கிள் இல்லை, எல்லாமே நான் லாக்கரில் வச்சுட்டேன். பட் இதனோட ரீசன், இதை பற்றி நான் ஏன் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறேங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 19.6 சொல்லி, தட் இஸ் டிஸ்கவுண்ட்டில் 19.6 சொல்லி 16% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் 19 வந்துச்சு. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நான் பார்கெயின் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். இது ஈச் வந்து 41 கிராம், இன்னொன்று வந்து 41,700 ஒன்று இருந்துச்சு, 42 ஒன்று இருந்துச்சு. ஈச் ஒன் இஸ் 42. இதுதாங்க அந்த பேங்கிள். இது வந்து வந்த உடனே நான் எடுத்து வச்சுட சொல்லிட்டேன். ஏன்னா அது ரொம்ப ரேராக சில பீசஸ் தான் வர ஆரம்பிச்சிது. முதல்லலாம் நிறைய வர ஆரம்பிச்சிது, அப்புறம் சில பீசஸ் தான் வர ஆரம்பிச்சிது. இதில் என்னென்னா, இது வந்து நான் கேட்டேன், இது ஏன் வந்து இந்த மாதிரி தாரா கலெக்ஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு. அவங்களுக்கு சேல்ஸ் இந்த தாரா கலெக்ஷன் பொறுத்தவரையில் நிறைய ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா நகாசி தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. அது ஏன் வந்து பீப்புள் புரியுது, அது வந்து சேதாரம் ஜாஸ்தின்னு. பட் இந்த கேஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இதனோட டீட்டெயில்ஸும் நான் இதனோட பில்லு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. நான் 16.65 தான் முதல்ல வாங்கினேன். அதுக்கப்புறம் இருக்கிறது 17.65 17 அந்த பில்லும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் இந்த நீங்கள் வந்து 16%க்கு சேதாரம் இதெல்லாம் வாங்கறச்சு நீங்கள் சிட்டு போட்டு இல்லை இது போட்டு இந்த மாதிரி நகாசி பேட்டர்னுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இது கொடுத்தீங்கன்னா, இஃப் யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தேட், அது வந்து கொஞ்சம் இந்த ஆர்ட்டு கொஞ்சம் சர்வைவ் ஆகுங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி ஆச்சாரியும் இல்லை அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட நெக்லஸ் இதெல்லாமும் நான் காமிக்கிறேன். என்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை. இது வந்து நான் ஏன் நான் லாக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது ரீசெண்டாக வாங்கினது தான். இந்த பர்டிகுலர் இது வந்து 8,035 இருக்கிறச்சே தாங்க இதை வாங்கினேன் நான். இந்த அந்த டீட்டெயில்ஸும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதாங்க செகண்ட் ஒன். என்கிட்ட பில் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை, பட் ஆனால் நான் இதை எடுத்திருக்கேன். 42 கிராம்ஸ். ஒன்று வந்து 41,700 இருந்துச்சு, இன்னொன்று 42 கிராம்ஸோட பில்லு. இது பார்த்தீங்கன்னா 17.40. முதல்ல ஃபஸ்ட்டு டைம் நான் வாங்கச்சு 16.65 ஓரளவுக்கு பார்கெயின் பண்ணி வாங்க முடிஞ்சது. செகண்ட் டைம் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் போக வந்து என்னால் 17.40 தான் வாங்க முடிஞ்சது. 19லேருந்து 17.40. பட் அந்த 19 வந்து ஆனால் சொன்னது பார்த்தீங்கன்னா 22 அந்த மாதிரி தான் இருக்கும் இது. பட் இது நான் ஏன் இப்போது பேச வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்ட்டுக்கு ப்ளீஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ்.
ஜிஆர்டிலேயே இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் சேதாரம் ஜாஸ்தின்னு சொல்கிறீங்க. நார்மல் பேங்கிள்ஸ்க்கே இப்போ பார்த்தீங்கன்னா நகாசி ஒர்க் இல்லாத பேங்கிள்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12%, 13%, 16%ன்னு வாங்குறாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த பிளாக் ரெட் பாலிஷ் மாதிரி இருக்கும். இதுவும் 916 தாங்க. இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ஆன்டிக் பார்க்குறதுக்கு வேணால் கிளிட்டரியாக இருக்காது, பட் ஒர்க்மேன்ஷிப் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் அமேசிங். ஸோ டூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தேட். இந்த மாதிரி ஒர்க் வந்து எல்லா பேங்கிள்ஸ்லையும் இல்லை. நம்ம சவுத்தில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தான் இது ஒர்க்மேன்ஷிப் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டூ கமெண்ட் ஆன் இட், சப்ஸ்கிரைப் மை சேனல். இதனோட ஹாரம், இதனோட நெக்லஸ், இதனோட டீட்டெயில்ஸ் வந்து போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னா டூ கமெண்ட், ஐ வில் போஸ்ட் இட். இது வந்து நான் எப்பப்போ முடியுமோ இதனோட காதுத்தோடு, இதனோட செயின், இதனோட ஹாரம் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன் அலாங் வித் த டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.